ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். நம்ம இன்னைக்கு முதல் நாள் நவராத்திரி பிரசாத நைவேத்திய வகையை பார்க்கலாம். முதல்ல நம்ம அரிசி மாவு கோலத்தோட இந்த ரெசிபியை தொடங்கலாம். நம்ம இன்னைக்கு 3 வகை பிரசாதம் நைவேத்தியங்களை பார்க்கலாம். 9 நாளுமே நம்மளால் முடிந்த நைவேத்தியத்தை இறைவனுக்கு நம்ம படைக்கலாம். எல்லாமே ஈஸியான ரெசிபிஸ் தான், பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமல்ல, கொலு வைக்காதவங்க ஒரு நேரம் நைவேத்தியமாக சுவாமிக்கு படைக்கலாம். இந்த முதல் 3 நாள் பார்வதியை நம்ம வழிபடணும். அதனால் நமக்கு செல்வம் பெருகும், ஆயுள் விருத்தியாகும், கடன் தொல்லை தீரும். அதனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த 9 நாட்கள் 3 வகை நைவேத்திய பிரசாதத்தை நம்ம சேனலில் தினமுமே மத்தியானம் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு பிரசாதமும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். நல்ல முந்திரி பருப்பு நெய் வாசனையோட இந்த வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அரிசி ஊற ஊற நல்லா நமக்கு குழைவாக பொங்கல் ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல இதில் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நான் இங்கே நெய்யோட வெஜிடபிள் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ நெய்யும் ஆயிலும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா காயணும். அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் இதோட முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். முந்திரியை 2-3 உடச்சி வச்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒரு வாய்க்கும் நமக்கு முந்திரி கடிப்படும். நிறைய முந்திரி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். அதனால் முந்திரியை 2-3 நம்ம உடச்சி வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு இஞ்சியும் பெருங்காயமும் ரொம்ப முக்கியம். அந்த இஞ்சி பெருங்காய வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கருவேப்பிலையும் இதுக்கு கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். இப்போ நான் பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது மிளகு சீரகத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பொங்கல் கருவேப்பிலை வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கருவேப்பிலையை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளேயும் அரிசியும் பருப்பும் ஊறி இருக்கும். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் தண்ணியிலேருந்து இருத்திட்டு போட்டுக்கலாம். இது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே நான் 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஊற வச்ச தண்ணியை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு நம்ம பொங்கலை ரெடி பண்ணணும். நல்லா குழைவாக அப்போ தான் வேகும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ நான் பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். பெருங்காய கட்டி ரொம்ப முக்கியம். அந்த வாசனை இந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயிலில் சாப்பிட்ற அந்த வெண்பொங்கல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும்.
இஞ்சி, பெருங்காயம், கருவேப்பிலை வாசனையோட. இப்போ நான் 4 விசில் வச்சு வேக வச்சிடறேன். இப்போ நமக்கு சுவையான சூப்பரான பொங்கல் தயாராகிடுச்சு. மாலாடு. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நான் முழு பொட்டுக்கடலையை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதை நல்லா கொஞ்சம் சூடாகணும், அதே டைம் கலரும் மாறக்கூடாது. அந்த மாதிரி 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கையில் பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த ஃப்ரை பண்ண வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கின பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி அதை ஒரு பவுலில் போட்டுடலாம். நான் இங்கே 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன். இப்போது அதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணுறதுக்காக பாதாமை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்துலேயுமே ரொம்ப புரோட்டீன் சத்து இருக்குது. இப்போது வாசனைக்காக ஏலத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ஈஸியான ஸ்வீட்டு. நான் இப்போது ஸ்வீட்டுக்காக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை. ஒன்னேகால் கப்புக்கு 3/4 கப்பு என்ற விகிதத்தில் நான் ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கையால் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாலாடை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம். சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் நெய்யை வந்து நல்லா சூடாக்கியிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கால் கப்பு நெய்யும் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். சூடு ஆறின பிறகு நம்ம பிடிச்சிக்கலாம் உருண்டைகளை. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இளஞ்சூட்லேயே உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய உருண்டையாகவே நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக இதை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி விசேஷ நாளெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். திடீர்னு கெஸ்ட்டுங்க யாராவது வந்தாலும் அவங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. முதல்ல கருப்பு கொண்டக்கடலையை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் அது ஈஸியாக வேகும். இப்போ இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை குக்கரில் வச்சிடலாம். இப்போ தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். தேங்காயும் இஞ்சி பச்சை மிளகாவையும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சுண்டல் வகைக்கெல்லாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு தாளிச்சிடலாம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம்,
இப்போது கருவேப்பிலையை போட்டுக்கலாம். குழந்த மிளகா தாளிச்சிடலாம். 9 நாள் ஈவினிங் டைமில் இந்த சுண்டல் வகை ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணிக்கலாம். இப்போது வெந்து இருந்த இந்த கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2-3 நிமிஷம் வதக்குனா தண்ணியெல்லாம் வற்றிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சுவாமிக்கு 3 வேளையும் நைவேத்தியம் உண்டு இந்த 9 நாளைக்கு.